ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சத்தான காலை டிஃபன் என்னன்னு பார்க்கலாமா? கம்பு தோசைங்க. கம்பு தோசைக்கு வந்து மாவாட்டினேன். பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கம்பு தோசை வந்து 1/2 கிலோ கம்பு, 1/4 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி கலந்துருக்கேங்க. வெந்தயம் 100, உளுந்து இந்த அளவில் அரைச்சிருக்கேங்க. லேட் நைட்டில் தான் அரைச்சேன். ஒரு 10:30 மணி போல் தான் நான் அரைப்பேன். எப்போவுமே வந்து கம்பு தோசைக்குன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அரைப்பேன். ஏன்னா இதுக்கு டக்குன்னு புளிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேங்க. நான் விடியக்காலம் ஒரு 5 மணிக்கு போல் தான் எடுத்து வச்சேன். இப்போவே நமக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது. இதுவே நீங்கள் வெளில வச்சுக்கணும்னு ரொம்ப புளிப்பாயிடும், சாப்பிட முடியாது. அடுத்தது இது ஒரு ஸ்பெஷல் சட்னிங்க. இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பெஷல் சட்னின்னாவே வேர்க்கடலை சட்னி இருக்குன்னு அர்த்தம். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இந்த சட்னி தாங்க காம்பினேஷன். இந்த ஸ்பெஷல் சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. இந்த சின்னவருக்கு வந்து பொம்மை தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவருக்கு லீவு, என் பெரிய பையனுக்கு வந்து லீவு, ஸ்கூலு. வயிறு ஃபுல்லாகிடுச்சா? ஒரு தோசை தானே சாப்பிட்டேன். காமிங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கேட்டு வாங்கி சாப்பிட்றாருன்னு பாருங்க. இது உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி எங்க மம்மிக்கு ஒரு லைக் போடுங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி மம்மிக்கு ஒரு லைக் போடுங்க. ஆமாங்க, அவ்வளோதான். இந்த குட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாவே நமக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்சதில்ல. அது பாட்டுக்கு விளையாடும். மாமனார் மாமியாருக்கு தோசையை ஊற்றிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து சப்பாத்தி பண்ணேன். இன்றைக்கி வந்து கம்பு. ஒரு டெய்லி வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம ஒரு சிறுதானியங்கள் சேர்த்துட்டா உடம்பு கொஞ்சம் நல்லது இல்லையா? இது இட்லியை ஊற்றலாங்க, சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றினாலும் நம்ம நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இட்லி தான் ஊற்றினேன் செய்யும்போது. இப்போ வந்து தோசை ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.